ஹலோ ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கூலி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதில் நீங்கள் இன்னும் கூலி படம் போய் பார்க்கல அப்படின்னா நீங்கள் தேட்டர் போய் பாட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த கதையை பார்த்துட்டு போனாலும் சரி, அது நீங்கள் உங்களுடைய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தில் ரஜினிக்கு மனைவியாக வரவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாச்சுங்க. இதுக்கு ரசிகர்கள்லாம் பார்த்தோன்னா கலவையாக விமர்சனங்கள் கொடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த படத்தில் ரஜினிக்கு மனைவியாக வரும் ஒரு நடிகை கொடுத்தும் பேசியிருக்காங்க. அந்த நடிகை யாருன்னு பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதையில் கூலி திரைப்படத்தோட கதை மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். நீங்கள் இன்னும் படம் போய் பார்க்கல அப்படின்னா நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்து போய் படம் பார்த்தாலும் உங்கள் கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் கூலி படத்தோட கதையை கண்டிப்பாக ஒரு வரியில் சொல்ல முடியாது. வேண்டும்னா இது கடத்தல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது கடத்தல்காரங்களுக்கும் ஹீரோவுக்கும் இடையே நடக்கிற ஒரு தனிப்பட்ட போர்னு சொல்லலாம். இதில் ஹீரோவுக்கு சில ஃப்ளாஷ்பேக்ஸ், கொஞ்சம் நிமிஷம் தான் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் வச்சுருக்காங்க. இடையில நண்பர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போராட்டம், அப்புறம் தேவையில்லாமல் வில்லங்க கையில் சிக்கிறது, அப்புறம் ஓஜி ஹேங்ஸ்டராக ரஜினி மாறுதல் போன்ற பாணியில் அந்த கதை போகும். அந்த படத்தில் ரஜினியோட மனைவி ரஜினிக்கு ஒரு மனைவி இருந்ததாகவும் அவர் கேஸ் வெடித்து இறந்துட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அவரது மனைவி ரஜினி இருக்கும் அவரோட மனைவியோட ரஜினி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அந்த புகைப்படத்தில் இருப்பது யாருன்னு ஆரம்பத்தில் படத்தில் காமிக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு உண்மை வெளிப்படும் போது தான் அந்த ஃபோட்டோவை காமிப்பாங்க. அதை திரையில் பார்த்தபோது அட இந்த நடிகையா அப்படின்னு தோணுச்சுங்க. யார் அந்த நடிகைன்னு பார்த்தோன்னா வேற யாரும் இல்லைங்க, பிரபல நடிகை ஷோஃபனா தான் அப்படின்னு கூறப்படுது. இது திரையில் சில வினாடிகள் மட்டுமே காண்பிக்கப்படுவதால் ரசிகர்கள் பலரால் ஷோஃபனா தான் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. இருப்பினும் இந்த படங்களில் நடிகர்களின் பழைய படங்களில் ரெஃபரன்ஸ்களை வைப்பதில் கை தேர்ந்தவர் தான் லோகேஷ். அப்படி தான் தளபதி படத்தில் வந்திருந்த ரஜினிகாந்தின் ஒரு ஃப்ரேமையும் வைத்திருந்தார். இந்த படத்தில் ஷோஃபனா அவருக்கு காதலியாக நடித்திருப்பார். கடைசியில் அவர்களால் சேர முடியாமல் போயிடும். எனவே அந்த ஆசை நிறைவேற்ற லோகி கூலி படத்தில் ரஜினி மனைவியாக ஷோஃபனாவை காட்டியிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இந்த படத்தில் ஷோஃபனா ஒரு காட்சியில் கூட நடிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தில் உள்ள சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்திலேருந்தே கூலி திரைப்படம் எக்ஸ்கியூஸில் இருந்ததா இல்லையா என்கிற கேள்வி இருந்துச்சு. இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் ஒரு பதிவை வெளியிட்ட லோகேஷ் கனகராஜ் கூலி படம் ஸ்டாண்ட் அலோன் திரைப்படம் என்று கூறியிருந்தார். இதை தாண்டி படத்தில் இருக்கும் இன்னும் சில கதைகள் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஒரு சிலர் படம் அருமையாக இருப்பதாக கருத்துக்களை கூற, சினிமா விமர்சகர்களோ படம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தில் ரத்தம் அதிகமாக திருப்பதால் அதை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் என்கிற கருத்தும் இருந்திருக்கு. 3 நாட்கள் சென்ற பின்பு படத்தின் உண்மை நிலவரம் என்பது தெரியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கூலி படத்தின் ப்ளஸ் மைனஸ் என்ன, இதை தவிர்த்திருந்தால் படம் மாசாக இருந்திருக்கும். அது அப்படிங்கிறது இருக்குது. அது என்னான்ட்டு பார்க்குவோம். இந்த படத்தில் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன என்பதை பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் முதல் முறையாக நடிச்சிருக்கிற படம் தான் இந்த கூலி. இந்த படத்தில் அமீர்கான், உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா என்று பெரிய நடிகர்கள் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். படத்தில் உள்ள ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா, ரஜினி நடிக்கும் படங்கள் அவருக்காக தான் ஓடும். அதாவது அவருடைய ஃபேன்ஸு, சூப்பர் ஸ்டாரு அந்த பேர் இருக்கு, அதுக்காக ஓடும். இருந்த போதிலும் அவரை பிற படங்களில் விட இந்த படத்தில் இன்னும் செம ஸ்டைலாக காட்டியிருக்காங்க. இசை பார்த்தோன்னா கூலி படத்தில் பல காட்சிகளை
பெரிதாக தூக்கிவிட்டது. அதாவது அந்த இசை, அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இசை, அந்த அந்த மாதிரி பாணியில் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக பின்னி அந்த பின்னணி இசை இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு வரும்போது இந்த இசை, இந்த கேரக்டருக்கு வரும்போது இந்த இசை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரஜினிக்கும் அமீர் கானுக்கும் போடப்பட்டிருக்கும் பின்னணி இசை ரசிகர்களை வந்து அதிகமாக கவர்ந்துச்சு. அமீர் கானுக்கும் ரஜினிக்கும் போடப்பட்ட பின்னணி இசை வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அனிருத்துக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஒளிப்பதிவு பார்த்தோன்னா படத்தோடைய ஹீரோ ரஜினிகாந்த் தான்னாலும் அவரை ஒவ்வொரு ஃப்ரேம்லும் ஒளிப்பதிவாளர் கிரீஷ் கங்காதரன் மாஸாக காமிச்சிருப்பார். அவரை மட்டும் இல்லை, படத்தோடைய சண்டை காட்சிகளையும் பயங்கரமாக காண்பிச்சிருக்காரு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கூலி படத்தில் சில எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகளும் இடம்பெற்றிருக்கு. வில்லன் யார் என்று ஒரு பக்கம் நாம் கவனம் செலுத்தும் போது இறுதியில் அங்கே வேற ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. எனவே கதையில் பார்த்தோம்னா எதிர்பாராத திருப்பங்கள் வந்திருந்தாலும் அவை நன்றாக எழுதப்பட்டிருந்துச்சு. நகைச்சுவை காட்சிகள் பார்த்தோன்னா கூலி திரைப்படத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் செஞ்சு எந்த ஒரு நகைச்சுவை காட்சியும் வைக்கல. எதாச்சியாக சில விஷயங்கள், சில காட்சிகள் எழுதப்பட்டாங்க, அதை வந்து பார்த்து ரசிக்கும்படி இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தோன்னா அந்த கூலி படத்தில் எந்த அளவுக்கு ஃப்ளாஷ்பேக்கை வைக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது படத்துக்கு சரியாக இருந்துச்சு. அதே போல் சிஜிஐ உபயோகித்து ரஜினிகாந்தின் இளமை தோற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த இடத்துலையும் வினோதமாக தெரியல. படத்துக்கு ஏற்றவாறு சரியாக அமைஞ்சிருந்துச்சு. மைனஸ் என்ன பார்த்தோன்னா கதை சிக்கல். ஒரு படத்தை பற்றி பேச வேணும் என்றால் அந்த படத்தில் கதையை ஒரு வரியில் கூற வேண்டும் இல்லையா? ஆனால் கூலி படக்கதையை அப்படி ஒரு வரியில் கூற முடியல. இதில் ஒரு கடத்தல் நடக்குது, அதை தடுக்கும் ஹீரோ என்பது கதை கிடையாது. கடத்தல், பல வில்லன்கள், பல அவர்களை சுற்றி நடக்கும் டிராமாக்கள் தான் கதையாக இருக்குது. அதாவது ஒரு வரியில் இதான் கதை அப்படின்னு சொல்ல முடியல. வில்லனை வந்து சரியாக உபயோகிக்கவில்லையோ அப்படின்னு பார்த்தோன்னா கூலி படத்தில் மெயின் வில்லனாக வந்தது நாகார்ஜுனா தான். ஆனால் அவரை படத்தில் குறைவாக உபயோகித்திருக்காரோ அப்படின்னு பலருக்கும் தோன்றியிருக்கு. அதுபோல் அமீர் கானும் கடைசி 10 நிமிஷத்தில் தான் காமிச்சிருக்காங்க. அவருக்கும் படத்தில் சரியாக வெயிட் கேரக்டர் கொடுக்கல அப்படின்னு கேள்வி இருக்குது. ஸ்ருதிஹாசனுக்கு படத்தில் வெயிட் நிறைய இருந்தாலும் அவரை பலவீனமான கதாபாத்திரமாக காமிச்சிருக்காங்க. இது லோகி படமான்னு கேட்டோம்னா லோகேஷ் கனகராஜின் பிற படங்களான மாநகரம், கைதி, விக்ரம், லியோ உள்ளிட்டவை படம் ஆரம்பித்த 10 நிமிஷங்களுக்குள்ளாகவே ஆடியன்ஸை இருக்கையில் அமர வைத்துவிடும். ஆனால் கூலி படத்தின் முதல் பாதியை வந்து அப்படி கவனச்சிதறல் இல்லாமல் பார்க்க முடியல. எனவே ரசிகர்களுக்கு இது லோகி படமா என்று டவுட்டே வந்துருச்சு. படத்தோடைய முதல் பாதி காட்சிகள் ஆங்கெங்கே சிதறி கிடந்தது போல இருந்துச்சு. இதற்கு காரணம் என்னென்ன? இதற்கு காரணம் வந்துட்டு பார்த்தோன்னா பார்ப்போம். இதில் எதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா, படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கு என்பது புரிந்து கொள்ளப்படும் ஒரு விஷயந்தான். ஆனால் அனைத்து ஃப்ரேம்களிலும் அப்படிப்பட்ட மாஸ் காட்சிகளை வச்சிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இதை தவிர்த்து நடிகர்களை தவிர்த்து விட்டு முதல் பாதி கதையை இன்னும் கொஞ்சம் நன்றாக நகர்த்தியிருந்தால் படம் இன்னுமே பெருசாக பேசப்பட்டிருக்கும். இந்த கூலி படத்தில் பெரிய லாஜிக் ஓட்டைகள் நிறைய இருக்குது. இதை யாருமே கவனிக்கவில்லையா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம இன்றைக்கி அதையும் பற்றி பேச போகிறோம். படம் நன்றாக இருப்பதாக கூறும் ஒரு சிலர் கூட சில மாற்றங்களை செஞ்சுருக்கலாம், படம் இன்னும் பெருசாக பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த நிலையில் படத்தில் இருக்கும் சில லாஜிக் ஓட்டைகள் குறித்து சிலரும் பேசி வராங்க. இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த செய்தியில் படத்தின் ஸ்பாய்லர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எனவே இந்த படத்தை வந்து இன்னும் பார்க்காதவங்க கதையை நீங்கள் தெரிந்து கொள்ள விருப்பம்னா இதை கேளுங்க. சயின்டிஸ்டாக மாறிய சத்யராஜ். கூலி திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஃப்ளாஷ்பேக் காட்சியில் கூலிகளுக்கு மேனேஜராகவும் இருப்பார். அப்படி இருப்பவர் 30 வருடம் கழித்து சயின்டிஸ்ட் ஆனது எப்படி என்கிற கேள்விக்கு படத்தில் விடை இல்லை. இது படத்துடைய பெரிய லாஜிக் கோட்டையாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஸ்ருதிஹாசனின் கோபம். சத்யராஜ் இறந்தபோது வீட்டிற்கு வரும் ரஜினியை விரட்டி அடித்துடுவார் ஸ்ருதிஹாசன். இதை பார்க்கும்போது ரஜினி ஏதோ பெரிய தவறு செஞ்சிருப்பது போலவும் அதனால் ஸ்ருதி அவரை மன்னிக்காது போலவும் இருக்கும். ஆனால் உண்மையில் தனது அப்பா கோபமாக இருந்ததால் தான் தானும் கோபமாக இருந்ததாக ஸ்ருதிஹாசன் பேசியிருப்பார். எனவே இதற்கும் படத்தில் நியாயம் வழங்கப்படாதது போல இருந்துச்சு. எலக்ட்ரிக் நாற்காலி. அந்த கூலி படத்தில்
எலக்ட்ரிக் நாற்காலியை எப்படி இயக்குவதுன்னு தெரியாததுனால தான் ஸ்ருதிஹாசனை மீண்டும் தேடி வருகிறார் வில்லன். ஆனால் அதை ரஜினிக்கு ஸ்ருதிஹாசன் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அதை அந்த வில்லன்கள் பார்த்திருந்தாலே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதற்கு பின்னாடி ஏன் இப்படி ஒரு ட்விஸ்டை வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அடுத்து ரயில் டிரைவர் இறப்பு. சௌபின் ஸ்ருதியை ட்ரெயினில் கடத்தி செல்லும்போது அந்த ரயில் டிரைவரை கொன்றுவார். இது ஏன்? அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி கூட தங்களது இருப்பிடத்திற்கு ஸ்ருதியை அழைத்து சென்றிருக்கலாமே என்கிற கேள்வி படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. இறந்தவர் திரும்பி வந்தது எப்படி? படத்தில் சௌபின் இறந்தது போன்ற ஒரு காட்சி இருக்கும். அவரை மண்டையில் அடித்து நொறுக்கிய பிறகு ஐஸ் பேக்கில் வைத்திருப்பாங்க. ஆனால் ரஜினி கொட்டு மழையில் அந்த உடலை புதைப்பார். அப்போது திடீர்னு சௌபினுக்கு உயிர் வந்துடுது. அத்தனை அடி அடித்த பின்பு ஐஸில் வைத்த பின்பு அவருக்கு உயிர் வந்தது எப்படி என நமக்கு கேள்வி வரும். ஸ்ருதிஹாசன் அதற்கு ஷாக் ஆல் இதயம் நின்று போகும்போது இப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் உயிர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்பதை அவர் சொல்ல. அவர் அவ்வளவு அடி வாங்கிய பின்பும் ஸ்ருதிஹாசனை அடித்து ஒருவரை கடத்தி கொண்டு போவது தான் ஹைலைட்டு. ஏஜென்ட் அடுத்து இன்னொரு கேரக்டர் பார்த்தோம்னா ஏஜென்ட் டீனா போல் ஒரு கேரக்டரு. விக்ரம் படத்தில் ஏஜென்ட் டீனா வருவது போல் கூலி படத்துலேயும் ஒரு கேரக்டர் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டரின் அழுத்தத்தை யாராலும் உணர முடியல. அவர் படத்தில் இருந்தது பெரிய ட்விஸ்ட் என்றாலும் அவரது கேரக்டர் பல இடங்களில் தேவையற்ற ஹானி போல தான் தோன்றுச்சு. இந்த லாஜிக்கல் ஓட்டைகள் எல்லாமே ரசிகர்களுடைய கருத்து தான், யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ தனிப்பட்ட கருத்தோ கிடையாது. மக்கள் அந்த படம் பார்த்தாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். நாம் பெரிய என்ன சொல்கிறது, மற்றவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இது எதையும் பகிரப்படல. நான் நீங்களும் படம் பார்க்கும்போது யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரசிகர்கள் சொன்னது தான் சொல்லியிருக்கோம். இந்த படத்துடைய வசூலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதில் பார்த்தோன்னா பாலிவுட்டு, டோலிவுட்டு, மாலிவுட்டு என்று பெரிய நட்சத்திர பட்டாளமே படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகிருக்கும் இந்த படம். செய்திருக்கும் வசூல் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? இதில் கூலி திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 வெளியிட்ட படம் தான் கூலி. இந்த படத்தில் ரஜினிகாந்த் மட்டும் முக்கிய கதாபாத்திரம் கிடையாது. உபேந்திரா, அமீர் கான், சௌபின் ஷாஹிர், நாகார்ஜுனா உள்ளிட்ட பல முக்கியமான பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. படம் ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் லோகேஷ் கனகராஜை இதயத்தில் பலரும் போட்டு தாக்கி விடுறாங்க. இருப்பினும் ரஜினி ரசிகர்களுக்கும் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படத்துடைய வசூல் பார்த்தோம்னா அதிவேகமான வசூல் பெற்ற ரஜினி படங்களில் ஒரு படமாக கூலி மாறி இருக்கு. ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ப்ரீ புக்கிங் அசுர வேகத்தில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தமிழகத்தில் டிக்கெட் விற்கப்படும் முன்பு வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் டிக்கெட் முன்பதிவு நடைபெற்றுச்சு. இது மட்டும் ரூபாய் 7 கோடியை தாண்டிடுச்சு. தமிழகத்தில் தொடங்கிய பின்பு அந்த வசூல் இன்னும் டபுள் ஆகிட்டுது. கூலி படம் வெளியாகி இன்று 4 நாட்கள் ஆகிறது. சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் வெளியான இந்த படம் விடுமுறை நாள் மற்றும் வீக்கெண்டை முன்னிட்டு வெளியாகி இருக்கு. இதனால் 3 நாட்களில் மட்டும் படம் கிட்டத்தட்ட உலக அளவில் ரூபாய் 300 கோடி அளவில் வசூலிச்சிருக்குங்க. இன்றைய நாளுடன் சேர்த்து படத்துடைய வசூல் 350 கோடியை தாண்டிவிடும் என்று கூறப்படுதுங்க. இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் மட்டுமே 151 கோடியை தாண்டி இருக்கதா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பதிவு வெளியிட்டிருந்துச்சு. இதில் லாஜிக் ஓட்டைகள் பார்த்தோன்னா கூலி படத்தை பார்த்த பல நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. படத்தில் இருந்த பெரிய லாஜிக் ஓட்டைகள் அமீர்கான் தேவையில்லாத கேமியோ உபேந்திர நீலாம்பரி போல ஒரே அறையில் அடைச்சிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் வில்லியை ஃபோனில் பார்த்ததும் அவள் ரஜினி அனுப்பிய ஆள் என நினைத்து அவளுடன் சென்றது என்று படத்தில் எக்கச்சக்க லாஜிக் ஓட்டைகள் இருந்திருக்குங்க. படத்தை முக்கால்வாசி பேர் பார்ப்பதற்கு காரணமே ரஜினி என்று சொல்லப்படுதான். இதை தாண்டி அனிருத்தின் பின்னணி இசை படத்தை பல இடங்களில் தூக்கி கொடுத்திருக்கு. லோகி கதையை எழுதும்போது சரியாக ஒரு ஸ்கிரிப்டை பின்பற்றாமல் அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை அவர் செய்திருப்பதா சிலர் புகார் கூறுறாங்க. லியோவை விட பலர் லோகி கடைசியாக இயக்கியிருந்த லியோ திரைப்படத்துக்கு இதனை ஒப்பிட்டு பேசி வராங்க. அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் மட்டும் இல்லாமல் இருந்தால் படம் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விமர்சனமும் இருந்துச்சு. ஆனால் கூலி படத்தில் 3 நிமிஷம் வரும் ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் லோகி நன்றாக எடுத்திருப்பதாக
ரசிகர்கள் கூறி வராங்க. நீங்கள் கூலி படம் பார்த்துட்டிங்களா? உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேர் நடிகர் பட்டாளம் இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் நல்ல வசூலை தான் பெறும், எவ்வளோ லாஜிக்கல் ஓட்டம் இருந்தாலும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தில் இவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் தோணும் இல்லையா? அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.